Daily. Taste the Daily. Hey சுபாஷ் சார். என்னையா கேஸ் டைரி இது? ஆமாம் சார், இந்த ஃபைலில் கேஸ் டைரிஸ் பற்றி எதுவும் தெளிவாக இல்லை சார். சார், எல்லாத்துக்கும் மேலே சாட்சி சொன்னவங்களை பற்றி ஒரு விஷயம் கூட இல்லை சார். சார், ஏதோ ரகசியமாக டீல் பண்ண மாதிரி இருக்கு சார். யோ, என்னையா சுபாஷ் இது? ஒரு கேஸ் டைரினா கொராபரேட்டிவா ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டர்ல இருக்கணும். சார், அப்படி எதுவுமே இல்லை சார். நீங்களே யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு திடீர்னு ஒரு பொண்ணு எங்க இருந்தோ வந்தா, இனியா கொன்னதை நான் கண்ணால பார்த்தேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னா. சார், அவளுடைய வாக்குமூலத்தை எப்படி சார் சீரியஸா எடுத்துக்கிறது? அவளை யாரும் விசாரிச்ச மாதிரி கூட தெரியல. சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல சார். ஐ அண்டர்ஸ்டாண்ட் விக்ரம். ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு தெளிவா சொன்னாலே, கேஸ் நடந்தா நானே வந்து சாட்சி சொல்றேன்னு சொன்னான். அதனால தான் நான் நம்பினேன். எக்ஸாக்ட்லி சார். எங்க ஆக்சுவலா அங்கதான் டவுட்டே வந்தது. மே கம் இன் சார். சார், என்னையா சாரு? ஏயா, ஒரு கேஸ் டைரிய கொராபரேட்டிவா மெயின்டைன் பண்ண தெரியாதா? நீ ஃபாலோ பண்ண லட்சத்தை பார்த்தா குப்பை மாதிரி இருக்கியா? சார், எல்லாமே அந்த ஃபைல்லே இருக்கு சார். ஏய், என்னயா இருக்கு? மண்ணவடி தான் இருக்கு. அன்னைக்கு சாட்சி சொன்ன பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் இல்ல, ரெக்கார்ட் இல்ல, அவ போட்டோவே இல்ல. என்ன நடக்குது? சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். கேஸ் கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல் கேஸ். விக்ரம் இன்ஸ்பெக்டரா இருந்தவர், அவர் பொண்டாட்டிக்கு எதிரான கேஸ் இது. சாட்சி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் அதை ரகசியமா வச்சிருந்தேன் சார். இத பார், நீ ரகசியமா வச்சு கிழிச்சதெல்லாம் போதும். நீ இப்ப வேலையில கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. டீடைல்ஸ் சுபாஷ் ஹேண்ட் ஓவர் பண்ணு. ஏய், என்ன முடிக்கிற? இருக்கா இல்லையா? ஏய் தீனா, இனி நீ தப்பிக்கலாம் முடியாது. சொல்லு, அந்த சாட்சி யாரு? இனியாவுக்கு ஜாமீன் கிடைக்கிற நேரத்துல உனக்கு எப்படி அந்த சாட்சி கிடைச்சது? அவங்க யாரு? உனக்கு என்ன வெத்தலை வாக்கு வச்சு கேட்கணுமா? சொல்லி யார் அந்த லேடி? ஏய், சொல்ல போறியா இல்லையா? சார் 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 சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சார் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சார் சார், தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார். சார், மன்னிச்சிருங்க சார். சார் சார் சார், மாட்டேன் சார். என்ன சார்? சார், இந்த ஃப்ராட் ஏதோ பிளான் பண்றான் சார், நம்பாதீங்க. என்கிட்ட பிளான் பண்ணி அவன் இங்கிருந்து போயிடுவானா? ரிமாண்ட் பண்ணிடுவேன் இவனை. யோ, இப்ப அந்த சாட்சி யாருன்னு சொல்லல, இப்பவே உன்னை பல செக்ஷன்ஸ்ல போட்டு ரிமாண்ட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. சார், சாட்சியே இல்ல சார். இனியாவை ஜெயில வைக்கிறதுக்கு நானே செட் பண்ண ஆளு சார். சார், என்ன மன்னிச்சிருங்க சார். விக்ரமல இருந்த கோவத்தினால தான் இப்படி எல்லாம் செஞ்சேன் சார். அது சாட்சியே இல்ல சார். என்ன சொல்ற? விக்ரம், ஸ்டே தேர். சார், அந்த சாட்சியை வச்சு தான் இவன் இனியாவுடைய ஜாமீனை கேன்சலே பண்ணான். ஜெயிலுக்கு அனுப்பி அங்க மத்த கைதிகளை வச்சு இனியாவை கொல்ல முயற்சி பண்ணிருக்கான் சார். இவனை விடாதீங்க ப்ளீஸ். அது யோ, உண்மையை சொல்லு. சாட்சி எங்க? என்கிட்ட நீ டிராமா போடுறியா? இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு உனக்கு தெரியாது? உண்மையை சொல்லு. அந்த சாட்சிய எங்க, யார காப்பாத்த இப்படி பண்ண? சார், சத்தியமா அது பொய் சாட்சி சார். இனியாவை ஜெயில வைக்க தான் நான் இப்படி செஞ்சேன் சார். சுபாஷ் சார், இவனை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணி இன்ட்ரோகேட் பண்ணி முட்டி முட்டி தட்டி விடியா? ஓகே சார். சார், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா ஃபூல்ஸ் நினைச்சியா? இவனை விடாத, அரெஸ்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டியா? சார், உங்க கால்ல வேணா விழுறேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். இனியா விஷயத்துல நான் பண்ணதெல்லாம் ஃப்ராடு தனம் தான் சார். அதான் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்களே சார்.
சார் சார் என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார் சார் மன்னிச்சு விட்டுருங்க சார். இல்ல சார் இல்ல சார் சார் இவன் நிச்சயமா ஏதோ ஒரு டிராமா தான் போடுறான். விக்ரம் என்ன மன்னிச்சிடு விக்ரம். உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சுதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். இனி நான் உன் வழிக்கே வரமாட்டேன் விக்ரம். என்னை விட்டுரு விக்ரம். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் விக்ரம். சார் இவனுக்கெல்லாம் போய் இறக்கம் காட்டாதீங்க சார். ஃப்ராடு சார் இவன். சுபாஷ் தெரியாம பண்ணிட்டேன் சுபாஷ். ஏயா உன் ஃப்ராடு தனத்துக்கு ஒரு குடும்பமே அழியணுமா? சார் இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சார். சார் என்ன மன்னிச்சிருங்க சார். ஏய் நீ ஸ்டேஷனுக்கு வா 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 வா. விக்ரம் இதுக்கு மேலேயே என்ன தண்டிக்கணுமா? என் வாழ்க்கை போச்சு, என் வேலையும் போச்சு. என்ன மன்னிச்சிரு விக்ரம். ஏய் வா நடிப்பெல்லாம் என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். கிளம்பு. சுபாஷ் இவனை பார்க்கவே அசிங்கமா இருக்கு. வேறு இவனை என்ன விக்ரம் சொல்றீங்க? அதுக்காக இவனை விட்டுற முடியுமா? இவன் பண்ண காரியத்துக்கு சார் தெரிஞ்சே தப்பு பண்ணி வெக்கம் இல்லாம காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்கறவன என்ன சார் பண்ண சொல்றீங்க? செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு சமம் சார் இதெல்லாம். டேய் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். இனியா விஷயத்துல இனிமேல் உன் பேரு அடிபட்டுது இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுறேன். ஏய் get out of this. சார் அவுட். எஸ் சார். போதும் போ. சார் இவர் இப்படி இறக்கம் காட்டி தான் அவ சாதிச்சுட்டு போறான் சார். விக்ரம் அவன் இனியாவை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான் சார் இப்ப இவனை உள்ள தூக்கி வச்சு அடிச்சு விசாரிச்சு விஷயம் வெளியே போச்சுன்னா அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர். இனியா விஷயத்துல இவன் மேல எனக்கு வெறியே இருக்கு. இருந்தாலும் இது நம்ம டிபார்ட்மெண்ட் சார், இது நம்ம வீடு. விடுங்க, அதான் அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்கல்ல. இனியா ஆசைப்படுறதும் அதான். சார் இவன் சொல்றதை வச்சு பார்த்தா இனியா கொலை பண்ணதா நேர்ல பார்த்த சாட்சி இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுல இப்போ இனியா கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆயாச்சு இல்லையா? அவன் மேல சஸ்பிஷன் ஒன்றும் இல்லைல்ல. ஸோ இப்போ நாம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒண்ணுதான். உண்மையிலேயே ரகுவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் இது ஒரு முடிவுக்கு வரும். சார் நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன கேட்டா இந்த கேஸ்ல இருந்து இனிய மேடம் கிட்டத்தட்ட வெளியே வந்துட்டாங்க சார். சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த ரகுவோட மர்டர் விஷயத்தை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சார். அதுக்கு நீங்க முதல்ல சார்ஜ் எடுத்துக்கணும் சார். ப்ளீஸ் சார். ஏன் சுபாஷ் கரெக்டா சொன்ன. நீ என்னதான் பகைன்னு இருந்தாலும் டிபார்ட்மெண்ட்னு யோசிக்கிற பத்தியா? உன்னை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு மறுபடியும் நான் சாரி கேட்டுக்கிறேன். சார் விக்ரம் உடனே இந்த கேஸ் டேக் அவுட் பண்ணு. எஸ் சார். ஓகே சார். கோ ஹெட் சார். தேங்க்யூ சார். Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.